ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நட்பு தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த எஸ்கேப் ஸ்டோரின்ற ஒரு அற்புதமான ஒரு கேமை தான் விளையாட போகிறோம். ஆரம்பத்துலேயே என்னடா ஸ்டாப் ரைட் தேர் பஃபி, நோ ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரிசன் அப்படின்னு ஒரு போலீஸும் ஒரு காண்டாமிருகம் மாதிரி இருக்கிற ஒரு பிரிசனரும் ஒரு ஜெயில் கைதியும் ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. சரி, வளவலன்னு பேசாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் உங்கள் நட்பு ஹெச்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக கேம் ஆரம்பத்திலே ஒரு போட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கிற ஒரு நரகம், ஒரு ஜெயிலில் நம்மளை இறக்கி விடுறாங்க. அங்கே பாருங்கள், தலைவன் ஒரு அந்த மாதிரி ஹேர் வச்சுட்டு ஒருத்தவன் நல்லா ஒரு ஹாஃப் ஸ்லீவ் செட் போட்டிருக்கான், தூங்கிட்டே வரான். நான் என்ன புலம்பிகிட்டே ஒரு மாதிரி வரேன். என்னடா இவனுங்கெல்லாம், மாஸ் என்ட்ரி காய்ஸ் வரேன். எல்லாருமே துபாக்கூர் மாதிரி வராங்க, நான் தான் கெத்தாக வரேன் காய்ஸ். ஓகே, வளவலன்னு பேசாமல் கேம்குள்ளே கூட்டிகிட்டு போங்கடா கேம் பாய்ஸ். ஓகே, எல்லோரும் ஓடி ஓடி போகிறாங்க காய்ஸ். இங்கே வந்துட்டு ஷான்விக்கா 836ன்ற ஒரு பொண்ணு கேரக்டரில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்கல்ல காய்ஸ், அவங்க தான் வந்துட்டு என்னுடைய பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன், என் தங்கச்சி. ஓகே, உள்ளே போகலாம். என்னடா கிரைனெட்லாம் போட, இவன் வந்துட்டு எப்போவுமேலாம் வரமாட்டா, எப்போயாவது ஒரு சில கேமில் தான் கூப்பிட்டு வருவேன். ஓகே, இந்த ஆரம்பத்தில் பஸ் ஏற விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பஸ் டிபார்ட்டிங். ஓகே, பாருங்க தலைவரை போலீஸ்ட்டு எப்படி இருக்கான்னு, எந்த இவரா மாதிரி இருக்கணும்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. ஓகே, அவன் என்னடானா பார்த்தா ப்ரிசன் ட்ரெஸ் போட்டிருக்கா. நம்மளுக்கெல்லாம் இதுக்கு நம்ம எப்போவுமே நம்ம கெத்தாக மெயின்டைன் பண்ணிக்கணும் காய்ஸ். அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்லாம் போட்டால் எங்கள் அப்பா அம்மா யாருக்குமே பிடிக்காது. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குது. ஏன்டா இப்படி கௌரவத்துக்கு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ப்ரிசன் ட்ரெஸ்லாம் போடுறீங்க? கொஞ்சம் டீசெண்டாக இருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம தான் நீட்டாக இருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸில். இவனுங்க யாரா இவனுங்க பாய்ஸ் நண்பீஸ். இப்போ வந்துட்டு பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சான், போதா அமைதியாக இருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவன் ஏதோ வளரிட்டும் உள்ளே போகலாம். டாக்டர் லோக்கோ. இப்போ அவன் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான். லாஸ்ட் நியூ இன்மேட்ஸ் வந்திருக்காங்க. நான் வந்துட்டு இதுமாரி வெயிட் பண்ண போகிறதில்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி இது பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ராப்லாம் குத்தாச்சு போட்டுருவாங்க. இவன் பேர் ராவா? இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் கிடைக்குன்னா திருட்டு தான். இப்போ மாட்டிக்கிட்டான். ராப் பண்ணாதரா செல்லமே. ஓகே சார். வார்டன் ரஃபி, வெல்கம் டு பேரடைஸா? கேஃப்டேரியாவுக்கு சாப்பாடு கிச்சனுக்கு போங்கடா பாய்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுருக்காங்க காய்ஸ். பேரடைஸாங்க காய்ஸ், இவனுங்க ஊரில் ஜெயிலு, சொர்க்க பூமியா இதெல்லாம் ஒன்று இது. ஓகே, என்னது இது கன்னா? எனக்கு கன்னு கொடுக்கல. 80 ரோபக்ஸ் போங்கடா. நம்மளுக்கு தான் ரோபக்ஸ் எடுக்கவே காசு இல்லை ராஜா, காசு இல்லை. ஆனால் என்னுடைய ப்ளீஸ் டொனேட்டில் இருந்தாங்க கைஸ், ரோபக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னுமே கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. ஏதாவது சொல்லிச்சுன்னு இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய இதில் போடுங்க கைஸ், கமெண்ட்ஸில். நான் வந்துட்டு எனக்கு ஒரு 10 ரோபக்ஸ் டொனேட் பண்ணாங்க, இருந்தாலும் 10 ரோபக்ஸ் எனக்கு இன்னும் வரல. எப்படியாவது என்ன ப்ராப்ளம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ், அப்போ தான் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்புகிறேன். நம்பிக்கையை காப்பாற்றுறதுல தானே ஒரு சப்ஸ்கிரைபரு. ஓகே கைஸ், நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம். யாரா இவர்? யார் பாணி? பேர் என்ன? சேட் பண்ணலாமா? கிராஃப்டி கிறிஸ். எனக்கு கொண்டு ஒரு மெட்டல் பாரு, ஒரு ஹேமரு எல்லாம் கொண்டு வா. உனக்கு ஒரு ஹேண்ட்ஸாக தரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, கூல் தம்பி, சூப்பராக இருக்க அப்படிலாம் சொல்கிறான். சொன்னது நிறைவேற்றினா சரி. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்கூலில் ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது காய்ஸ் அந்த ஃபோட்டோலாம். ஓகே, ஃபோட்டோவை பார்க்க வேணாம், கேம் பிளேவை பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு 1 மினிட் கொடுத்தா எவனால்ரா பண்ண முடியும்? டே ரூஃப் ஆக்சஸ் ஹெலிபேட், ஹெலிகாப்டரில் எஸ்கேப் ஆகிடலாம் வாங்க காய்ஸ். தடுக்கிற வேலை வச்சுக்கூடாதுடா.
ஓகே ரூம்ஸுக்கு போகலாம். ரூம்ஸில் பிரேக் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. சரி தர எப்படி இந்த பிளாக் கலரில் விடுறவங்களாம் இல்லை விட மாட்டாங்க. பிரேக் ரூம் இஸ் லாக்டு, ஆரஞ்சு கீ ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்னாலும் நம்ம கியரு நம்மளோட லூஃபியோட இது மட்டும் போகவே மாட்டேங்குது. சரி தம்பி, லூஃபி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்களே, ஒன் பீஸ் பார்ப்பீங்களான்னு நீங்கள் கேட்குவீங்க. நான்லாம் பார்க்க மாட்டேன். லூஃபி பிடிக்கும், அவனோட ஸ்டைலு பிடிக்கும், ஸ்வாகு பிடிக்கும், அதுதான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் பாதி பேர் லூஃபி ஃபேன்ஸ் தெரியாமல் சொல்லிட்டேன். அதனால தான் காய்ஸ் லூஃபி ட்ரெஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு நான் நருட்டோ வேணால் பார்த்துருக்கேன் காய்ஸ். ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன். நருட்டோ ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். யார் இவர்? டாக்டர் லோக்கா வராரு, எல்லாரும் சாப்பாட்டு இடத்துக்கு போங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் போகுது. ஃபுட், கிவ் மீ தட் ஃபுட். ஓகே, கட்சீன் வந்திருக்கு. என்ன ஐட்டங்களோ கட்சீனில் வைத்திருந்தோ. ஓகே, டாக்டர் லோக்கோ வராரு. குட் ஈவினிங் கைதிகளே, எல்லாருமே எங்கள் ஃபோக்கஸில் உங்களை வந்துட்டு ஒரு நல்ல சிட்டிசனாக வைக்கிறது தான் இந்த சொசைட்டிக்கு. அதனால் என்னடா சொல்ல போகிறேன், பிரேக்கிங் நியூஸாக பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய போலீஸ் ஆஃபீஸர்களால் பிடிக்கப்பட்ட பஃபி வந்துட்டு மறுபடியும் பிடிக்கப்பட்டார்னு ஏதோ சொல்கிறாங்க. இவரை வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறதுனால அவரை வந்துட்டு ஒரு ஹை செக்யூரிட்டி ப்ரிசன், நம்ம ப்ரிசனுக்கு அமுச்சு விட்ருக்காங்க போலீஸ். வந்துட்டார் பஃபி. என்னடா இவன் இவ்வளோ பெருசாக இருக்கான், காண்டாமல் இருக்கும், இவனை வச்சு என்னடா பண்ண முடியும், அச்சானா நம்மளாம் பறந்துடுவோம். அப்போ சாப்பாடு போடுறாங்க. ஜாலி. எங்கடா என் யூஷுவல் ஷெஃப்பு அப்படின்னு ஏதோ கையை காமிக்கிறான். அவன் தலையாட்டுறான். என்னடா பண்ணுற டேமியோங் கிர்ன்னு சொல்கிறான். ஏதோ கிர்ன்னு சொல்கிறான். ஏமண்ட உச்சியில் கிர்ருங்குதுன்னு ஏதோ பண்ணுறாங்க. டேமியோங் கிர்ரோ ஏமண்ட உச்சியில் கிரோ. சண்டைலாம் எனக்கு பிடிக்காதுடா. எப்படி சண்டை போடுறது? பேக்கா என்னடா டேய், எப்படில சண்டை போடுறதுலே? கிளிக் டு பஞ்ச் எனிமிஸ். ஏமண்ட உச்சியில் கிர்ருங்குது. ஒரே அடி நாக் அவுட்டு. தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாழாகே செத்துட்டானுங்க. இப்போ என்னாச்சு, கட்சின்னு வருது. அச்சு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? என்னது, காட்ஸ் போயிட்டு அந்த பைத்தியக்காரன் பஃபியை பிடிங்கன்னு வார்டன் ரஃபி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டன் கன்னோ ஏதோ அதை பிடிச்சி அந்த பஃபியை காட்டு எருமை மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க காய்ஸ். ஓகே, நம்மளுக்கே இப்போ வார்டன் ரஃபி சொல்கிறாங்க, எல்லாருமே பாருங்கள் எவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க, ஒழுங்காக ஓடி போய் ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணுங்கடா பாய்ஸ். ஏன்னா இது ரொம்ப அழுக்காக இருக்குது, ஒரு மாதிரி சாப்பாடு ஏதோ ரொம்ப கொட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஓகே விடுங்க, ஓடி போய் நம்ம க்ளீன் ஆகலாம். ஓகே, ஓடு நெஞ்சு வலிமை கொண்டு ஓடு. ஓகே, காட் சொல்ல நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்களா? வாஷர்ஸ் என்னடா அது? இப்போ ஷவர் பண்ணும். ஷிவர்னு வருதியா? ஷவர் கொடுத்தா க்ளீன் ஆயிடுவோமா? ஓகே, நம்ம குளிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு தண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, கட்சின் மாதிரி இதை போட்டுட்ருக்காங்க. சரி, வாஷ் பண்ணுமா? என்ன வாஷ் பண்ணும்? என்ன தலை என்ன பண்ணும்? எனக்கெலாம் ஒன்றும் தெரில. அசிவா 50 என்ன ஃபைட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நல்ல ஃபைட்டு தான். ஓகே, அடுத்து என்ன பண்ணும் என்பதை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும். சரி, என்னடா பண்ணும் சொல்லுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்மளே எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? டே சொல்லுங்க பாய்ஸ். 8 7 6 7. உங்களுக்கு தெரியுமா 6 7 மீம் இதான் இப்போதைக்கு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு 6 7 மீம் பிடிச்சிருந்துச்சின்னா இங்கே வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு 6 7 போடுங்க. இப்போ ஜானிட்டர் ஜோனு வர சொல்கிறான். எல்லாருமே இங்கே வாங்க, வந்து லாண்ட்ரி ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு போங்கடான்னு சொல்கிறான். சரி, பண்ணி தொலைவோம். எல்லாம் தலை எழுத்து. ஓகே, பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் அழுக்காக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஜோ சொல்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுங்கடான்னு ஏதோ சொல்கிறான். ஓகே, பண்ணிட்டா போச்சு. நம்ம ஜோக்கு நம்ம செய்யாமல் வேறு யார் செய்வா? ஓகேடா ஜோ. ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணும். ஓகே, போட்டேன்.
ஓ எடி 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 தெறிக்க விட்டா மண்ணல்லே அண்ணா பின்னா மண். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ட்ரையரில் போடணும். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாலாம் தராதிங்க பாய்ஸ், எனக்கு தானே தெரியும். இப்போ இது ஓகே முடிச்சு விட்டோம். ஏன்னா வந்துகிட்டே இருக்கு கையில். ஓகே முடிஞ்சளவுக்கு எல்லா அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் போடுவோம். வாஷிங் மிஷின் குட் 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 க்ளீன் பண்ணுறாடே வாஷிங் மிஷின் தம்பி. ஓகே க்ளீன் பண்ணிட்டோம். தோம் 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 தோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த கேமோட நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடலான்னு நினைக்கிறோன்னா 99 நைன்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான். உங்களுக்கு ஒரு வேளை அந்த கேம் பிளே வேணும்னா ப்ரோ ப்ளீஸ் புட் 99 நைட்ஸ் இன் ஃபாஸ்ட் கேம் பிளேன்னு இந்த வீடியோ கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம தான் ஃபஸ்ட்ரா 5. ஓகே நம்ம டாபிக்குள்ளே வருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ணோன்னா ப்ரோ புட் திஸ் ரோப்ளாக்ஸ் கேம்னு ஏதாவது கேமை போட்டு இது பண்ணுங்க. அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள், நான் முடிச்சு கொடுக்குறேன். ஓகே நெக்ஸ்ட் ஒரு கட்சீன் வருது. என்ன ஐட்டங்கள் வந்திருக்காரு டஃப் காடு. எல்லாருமே வந்துட்டு நான் உங்களெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் போங்கடான்னு ஏதோ தடுத்து வரும். இங்கே எல்லாருமே இங்கே பாருங்கள், இந்த லூசி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு கட் ஆயிடுச்சு. ஓகே வந்துட்டா டஃப் வார்டன். எங்கே கூப்பிட்டு போகிறாரே. ஓகே போகலாம் அவரை பின்தொடர்ந்து. இவர் தான் நம்மளை காப்பாற்றுவார் போல். வாய் வேறு பலருது காய்ச்சி இப்போன்னு பார்த்து. இந்த டஃப் கார்டன் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, ஒழுங்காக போய் தூங்குங்கடா. இங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸ்பிக்கர் சொல்லு இதுக்கே 40 செகண்ட். என்னடா கேம் பிளே எவ்வளோ லேட் ஆக போதோ, இன்றைக்கி வேறு வச்சு செய்ய போகிறானுங்க காய்ஸ். ஓகே கேம் பிளே எவ்வளோ நேரம் ஆகுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ நல்லா வரப்போகுதுன்னு தானே முக்கியம். ஓகே இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இல்லையாம இது நல்லா இருக்குது. ஓகே எல்லாருமே பிக் பண்ணிட்டாங்க, என் தங்கச்சி பிக் பண்ணிட்டா. ஓகே லென்னி யாரா இவன் நம்ம குரூப்லேயே இல்லாத ஒரு ஆளாக இருக்கான். ரொம்ப திருட்டு பையன் மாதிரியே இருக்கான். பல்லில் வேறு ஏதோ போட்டிருக்கானே க்ளோஸ்அப்பில், ஏதோ டிசைன் மாதிரி ஏதோ. அது பேர் என்ன சரிங்கண்ணா இல்லை அது பேர் ஏதோ வரும். நிஞ்சா ஸ்டாருன்னு எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க. அதை வச்சுருக்கான் வாயில். இதெல்லாம் யாரா பில்டப்புக்கு லென்னி. இங்கே எல்லாருமே பாருங்க, எனக்கு ஒரு பிளான் இருக்குது உங்களை எல்லாம் தப்பிக்க வைக்க அப்படின்னு நம்ம லென்னி சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கணுமா வெளில இருக்கணுமா அது உங்கள் முடிவு. நான் ட்ரஸ்ட் லென்னி தரேன், நான் அவனை நம்பலான் இருக்கேன். வேணாண்டா இவனை ட்ரஸ்ட் பண்ணலான்டா. லென்னியை ட்ரஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நம்மளுக்கு வெளில போகிறது தானே முக்கியம். எப்படி இருந்தாலும் கேம் ஏதாவது இடத்துல லிங்க் பண்ணுவானுங்க. நான் ட்ரஸ்ட்டு லென்னியே தரேன். 15 minutes ஆஃப் ஃபேம்ஸ் ட்ரஸ்ட்டு லென்னி அவார்டா? லென்னியை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு அவார்டு. இவன் அவ்வளோ நல்லவனா அவார்டு தர அளவுக்குலாம்? ஓகே இங்கே எல்லாருமே இப்போ ஒழுங்காக போய் செல்ல தூங்குங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு பார்த்து விட்றாரு நம்மளுடைய காட். ஓகே நம்ம வெளில வரலாம். காட்னா அந்த காட் இல்லை, நம்ம காவலர். இப்போது நம்மளோட திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம்னு லென்னி சொல்கிறான். எல்லாருமே வெளில வரோம். வெளில வந்துட்டு ஏதோ செல்லுக்குள்ளே போங்கடான்னு சொல்கிறான். ஏதோ ஒரு என்ன லென்னி செம பிளானாக இருக்குது, தன்னெல்லாம் உருவாக்கியிருக்க மாஸ்டா. லென்னி உன்னை ட்ரஸ்ட் பண்ணதில் தப்பே இல்லைடா. ஓகே இவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பில்டப்பு? போய் உள்ளே பார்ப்போம் என்ன ஐட்டங்களோ வச்சுருக்கானுங்களோ. மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. என்னடா போலீஸ் தலைவன் இருக்கான். வார்டன் ரஃபி. என்ன கடவுளே நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? காட்ஸ் இந்த சைக்கோங்களெல்லாம் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக போய் செல்ல தூங்குற வேலையை பாருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு நம்ம வார்டன் ரஃபி மறுபடியும் தூக்கிட்டு போகிறாரு நம்மள எல்லாத்தையும். இதுதான் லாஸ்ட் வார்னிங் டஃப் கார்டன் சொல்கிறாரு. இன்னொரு வாட்டி தப்பிக்க பார்த்தீங்க கையெல்லாம் உடச்சி போட்டுருவேன். ஓகே டாக்டர் லோக்கோ வராடுறா நம்ம செல் பக்கம். டாக்டர் லோக்கோ
ஏய் லென்னியோட செல்லை ஓப்பன் பண்ணுங்கடா டேய் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் லோக்கோ. நான் அவனுக்கு காமிக்கணும் நான் யார், நான் என்ன பண்ணுவேன்னு தப்பிக்கிறவங்களுக்குலாம் வேறு லோக்கோ சொல்கிறாரு. இப்போ லென்னி என்னை மன்னிச்சிருங்க டாக்டர், இனிமேல் பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் உனக்கு சங்கு தான் தம்பி, வாங்க டஃப் காட் சொல்கிறான். வந்து எல்லாருமே ரைஸ் அண்ட் ஷைன் பண்ணுங்க, நல்லா காலையை பொழுது நல்லா போக்குங்கன்னு சொல்கிறாரு அந்த ரஃப் வார்டனு காடு. ஒரு சில போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஜெயிலெல்லாம் வார்டன்னு கூட சொல்லுவாங்களே, நம்ம வாயில் நான் வார்டன் தானே வருது, வார்டனே பண்ணி வச்சுக்கலாம். குட் மார்னிங் பாய்ஸ், நீங்கள் தான் இனிமேட்டு எனக்கு சப்ஜெக்ட்ஸ், நான் உங்களுக்கெல்லாம் இனிமேட்டு லெசன்ஸஸ் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லென்னி இருக்கான். லென்னி என்னடா ஆச்சு? ஈட் ஸ்லீவ் ஒபே, சாப்பிட்டு தூங்கு மதி அப்படின்னு லென்னி சொல்கிறான். இவன் என்ன சைக்கோ ஆக்கிட்டானா? ஒன்று அவ்வளோதான்டா டே. ஓகே, இந்த ஆன்ட்டி கூடலாம் யார் சேட் பண்ணுவா? ஓகே, வேலையை பார்ப்போம். எக்ஸசைஸ்லாம் வேணாம், நம்ம வெளில போகிற வேலையை பார்த்துக்கோ. எக்ஸசைஸ்லாம் யார் பண்ணுவா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸசைஸ் ஃபைண்ட் அ வே அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஜாலி. எக்ஸசைஸ்லாம் யார் காய்ஸ் பண்ணுவான் இந்த வாழ்க்கையில்? நம்ம ஒன்லி வெளில போய் நான் எவ்வளோ எக்ஸசைஸ் வேணால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டஃப் காட் சொல்கிறார் வார்டனே வச்சுக்கலாம். சோம்பேறி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லூசின்னு ஒரு பொண்ணு சொல்கிறார், இன்னொரு நைட் நான் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு. சரி, நீ ஓடிப்போ. சரி, ஓகே வா, நம்ம எல்லாருமே ஒரு வே கண்டுபிடிக்கணும் வெப்பன்ஸ் ரூம்க்கு அந்த லூசி பொண்ணு சொல்கிறான். ஓகே, எங்களுக்கு ஏதாச்சுன்னா பொறுப்பு நீயே ஏற்றுக்கோ, நாங்கள் வேணால் அப்படி வேணால் உங்க கூட வரோம். அது வாட்ச் அவுட் கேமராஸா? சரி, நம்ம லென்னி பையன் என்ன பின்னாடி வரோம், பைத்தியம் ஆயிட்டான்ல. சரி, ஓகே, அப்படியே படாமல் போகணும். எப்படி போகணும்? படாமல் போகணும். எப்பா. ஓகே, வந்துட்டோம், அவ்வளோதான். ரைட்டா லெஃப்டா? நம்ம லெஃப்ட் தான், ரைட் தான் எடுக்கணும். ரைட் தான் ராசியானது. ஓயிட்டோம். ஒய் நம்மளுக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு கைஸ், கோல்டன் கீ. இதை போட்டு திறந்துக்கலாமா? ஓகே, நம்ம மேலே மறுபடியும் போகிற வேலை இருக்குது. இப்போது நம்ம திருப்பி கீழே போகணுமா? ஓகே, போயிடலாம். இதில் என்ன நம்மளுக்கு இருக்குது? ஓகே, ஓடு நெஞ்சில் வலிமை இல்லாமல் ஓடிடு. ஏதோ வலி காமிக்கிறாங்க. வலி எப்பா பட்டோய், நம்ம ஒரே இதில் 10 HP குறைச்சிட்டானுங்க காய்ஸ். தப்பு காய்ஸ். இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த கேமு, அதுக்குள்ளே 10 HP போச்சு. சரி, போனால் போகுது, ஹெச்பி தானே. ஹெச்பியை மறுபடியும் இந்த ரோப்ளாக்ஸ் குறைக்கிறாங்க காய்ஸ். இதுக்கு நீங்கள் தான் காய்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இது பொறுப்பேற்று இந்த ரோப்ளாக்ஸ்காரங்களை இது பண்ணோம். ஓகே, போயிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடான்னு நம்மளோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்னு இந்த கேம்காரன் சொல்கிறான். ஓசிலாம் விட்டுருவாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஓசியில் கற்றுதா தூக்கியாச்சு. இப்போ என் தங்கச்சி சொல்கிற லென்னி எங்கேயோ ஓடி போயிட்டான், அவன் ஏதோ சைக்கோ பைத்தியம் மாதிரி ஆக்டிங் பண்ணுறான்னு என் தங்கச்சி சொல்கிறான். ஆமாம், அவளுக்காக தெரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்மக்கிட்ட வேறு அவ்வளோலாம் வாங்க காசு இல்லை. ஓகே, நம்ம இங்கே அங்கேன்னு எதாவது தேடி பார்த்து இந்த பேட்டாவது வாங்க ட்ரை பண்ணுவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஆண்டி. இந்த ஆண்டி ரொம்ப நல்ல ஆண்டி காய்ஸ், ரியலாக மன உருக்கி சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ திட்டுத்தனம் பண்ணுறோம், பார்த்தும் பார்க்காதவன் மாதிரியே இருக்குது. இது மனசில் எவ்வளோ நல்லது இருக்குது. இந்த பைத்தியக்காரன் கூட இருந்தால் அதுக்கே தெரியுது எல்லோரும் காலின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு 2 இன்னும் ஒன்று இல்லாமல் இதாகிடுச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிரும் காய்ஸ். எப்படியாவது ஒரு கேஷ் போனால் போகுது. இன்னும் 4 3 2 0 தான், 1 0 முடிஞ்சிச்சு. இப்போ அந்த லூசி சொல்கிற நம்ம தப்பிக்க வேண்டிய நேரம், எல்லா ஏரியாவும் லாக் ஆகிடுச்சு. வா, நம்ம வேறு எதாவது இடத்துக்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்கிறேன். ஏன் நீ சுற்றி பாரு, நாங்கள் தான் பலியாடா. சரி, இவன் தான் தலைவின்னு நினச்சி பேசுகிறா.
பார்ப்போம் ஏதோ கட்சின் லூசி அங்கே பாரு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது லேபோட என்ட்ரன்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறேன். சாரி கைஸ், கொஞ்சம் தும்மல் கைஸ், சாரி கைஸ். ஓகே, அவன் உருப்படியான ஒரு வேலையை பார்த்துட்டா லூசி. இப்போ கண்டுபிடிக்கலாமா தூசி? ஏன் நம்மளுக்கு ஒரு பேண்டேஜ் கிடச்சிருக்கு, பேண்டேஜ் வச்சு நம்ம ஹீல் பண்ணிக்கலாமா நம்மளே? போடு ஹீல் ஆகுது காய்ஸ், போடே மாமா மர்கையா டட்டால் அருவியில் குளித்தது போல் இருக்குதா? ஓகே, இதுலேயும் ஒரு பேண்டேஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. ஆப்பிள் யூசஸ் எவ்வளோ இருக்கும்? ஜூஸா? ஓகே, வச்சு செய்யலாம் காய்ஸ், வச்சு செய்யலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. டாக்டர் லோக்கோ, லென்னி பைத்தியம், இனிமேட்டு உன் மைண்டு வந்துட்டு ஏன் கண்ட்ரோல்ரா அப்படின்னு ஏதோ டிவைஸில் போடுறான். இப்போ டாக்டர் ப்ளீஸ், நான் இனிமேல் சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வராது, என்னை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்கிறான். அதுக்கு டாக்டர் லோக்கோ இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னமுமா என்னை பற்றி தெரியலை அப்படின்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். எதுவுமே சொல்ல விடுங்க, நம்ம எதுக்கு அந்த பைதுக்கு பில்டப் கொடுக்குறோம்? வா காசு எடுறா தாமிடு, உங்களுக்கு யூஸ் ஆகும். காசு தேங்க்யூ லூசி, நீ வாழ்க்கையில் இப்போ தான் உருப்படியான வேலைகள்லாம் செய்கிறேன். நீ யாருன்னே எனக்கு தெரில, இருந்தாலும் உனக்கு பேசிகிட்டு இருக்கான் பாரு. லூசி, இந்த வீடியோ பார்க்குறேன்னா என்னை மன்னிச்சு விட்டுரு, தெரியாமல் பேசிட்டேன். ஏன்னா தெரியாமல் தான் பேசினேன். ஏன்னா வந்துட்டு நீ தான் எசக்கு முசக்காக பிளானெல்லாம் கொடுக்குற. நீ நல்லது பண்ணினா நான் உனக்கு சாரி கேட்டுருந்தேன்ப்பா. இது சப்ஜெக்ட் 005 இன்ட்ரடர் அலாட்டாவுடா. ஆனால் என் தங்கச்சி அடிக்கிறா, உனக்கு ஒன்றுனா நான் உயிரை தருவேன்டா. தங்கமே என் தங்கச்சியை காப்பாற்றிட்டேன்டா. எங்கே லூசி நீலாம் நல்லா இருப்பியாடி? வெளில போகிற தனியாக விட்டு அவன்ட்டாடா. நல்ல பொண்ணு. கன் யூஸ் பண்ணாதடி. ஒன்று தானா இவன் அடிக்கவே முடியல. அடி தெரிக்க விட்டா மண்ண இல்லை அண்ணா பின்னா மனசில் ஆயோ. ஓ அடி அடிச்சு போட்டுட்ருக்கேன் காய்ஸ். ஏன் லைஃப் போகுது லூசி. ஓகே, சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஹெச்பியை 100 ஆக்க முடியலை. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் லைஃப் இருக்குது, பார்த்துக்கலாம். என்னது என் தங்கச்சி சொல்கிறேன், இங்கே ஏதோ ஒரு ஹோல் இருக்குது வரல. யாரோ வந்துட்டு நம்ம டிக் பண்ணி போகலான்னு சொல்கிறேன், தோண்டி போகலான்னு சொல்கிறா காய்ஸ். ஓசி எனக்கு வேணாம். ஏசி 15 இருக்குது. அது நெக்ஸ்ட் கேமுக்கு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓசி தான் எடுத்துக்கலாம். எதில் தோண்டினாலும் தோன்றது தானே. என் தங்கச்சி ஏதாவது பிளானை கொடுக்குறா, அவளுக்கு ஏதாவது வீணாக போச்சுன்னா அவன் மேலே பழிய போட்டு ஓட வேண்டியதுதான். ஓகே, போகலாம். தட்டே வெட்டே அப்படின்னு போக வேண்டியதுதான். லூசி, நீ தான் பிளானை கொடுக்குறேன்னு பார்த்தா என் தங்கச்சியும் உன்னை பார்த்து கெட்டு போயிட்டா. நீ என்னோட தங்கத்தில் வாங்குற, நெக்ஸ்ட் கேம் ஸ்டோர் பண்ணிடலாம். எதில் வெட்டினாலும் வெட்டுறது தானே. யார் கன்று வாங்குறாளாம், இது வாங்குறாளாம், அது வாங்குறாளாம், என்னென்னமோ பண்ணுறாங்க பணக்கார பசங்க. நம்மளும் தான் இருக்கோமே. என் தங்கச்சி சொல்கிறான், இதென்ன அது சாக்காடா அப்படின்னு. ஆமாம், சாக்கடையில் என்ன ஸ்மெல் அடிக்காமல் வேறு எதாவது அடிக்குமா? ஓகே, என் தங்கத்துக்கு பிடிக்கல போல ஸ்மெல்லு, அதான் கதறா. நம்மளுக்கு என்ன, நம்ம போயிட்டு உங்களுக்கு நான் தான் கிங்கிங்க. நான் வெளில போக போகிறேன். பை குட் பை. ஓகே கைஸ், இப்போ தான் ட்விஸ்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என் தங்க சொல்கிறான், வந்துட்டோம்டா சோளமுத்தான்னு ரொம்ப பில்டப்பாக கொடுக்குறாளே. இப்போ நம்ம ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கணும் வெளில போக அப்படின்னு சொல்கிறான். இப்போ டாக்டர் லோக்கோ சொல்கிறான் சாரி கைஸ், இங்கே தான் எங்கேயோ அங்கே இருக்காங்க, போய் தேடுங்கடா, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சாரி கைஸ், தெரியாமல் ஏப்ப விட்டேன். மனுஷனுக்கு இல்லை சகஜம் இல்லையா? என்னால் ஏறவே முடியல, இவங்களே டக்குன்னு ஏறிட்டு போகிறாங்க. ஓகே டாக்டர் லோக்கோ, நல்லதே. ஹலோ என் கெட்ட பசங்களா, உங்களால் இனிமேட்டு எங்கேயும் ஒளிய முடியாது, ஓட முடியாது, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு
ஏதோ பெரிய என்னடா நான் குதிச்சிட்டே இருக்கேன். காய்ஸ் ப்ளீஸ் காய்ஸ். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே குதிச்சுட்டே சண்டை போடுவோமே. குதிச்சா என்னன்னு கேட்குறேன். நான் குதிச்சுட்டே இருக்கேன் காய்ஸ். நான் குதிச்சுட்டே இருக்கேன். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. நான் குதிச்சுட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறாங்களோ டாக்டர் லோக்கோ. என் தங்கச்சி வேற கத்தி டைம் வேஸ்ட் பண்றாங்க காய்ஸ். நீங்கள் வந்துட்டு என் தங்கச்சி கத்துறது உங்களுக்கு பிடிக்கலனா ப்ளீஸ் டோன்ட் ஷவுட் அப் கேர்ள் அப்படின்னு ப்ளீஸ் டோன்ட் ஷவுட் சிஸ்டர்னு அமுச்சு விடுங்க. அவக்கிட்ட இருந்தால் இப்படி தான் கைஸ் கத்துறா. ஆனால் விளாட்றான். ஒரே நிமிஷம் குடிசானா. அதே மாதிரி இப்போ குதிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா டாக்டர் லோக்கோ அவனை எப்படா கொள்வது? எப்பா இவன் நம்மளே கொண்டுருவான் போல. இவனை நம்ம கொள்றதுக்குள்ள லூசி எல்லாம் வச்சு சீன் தானே போடுற. ஏதாவது வச்சிருக்கேன். யூஸ் த ராக்கெட் டு பிளாஸ்ட் த யூஎஃப்ஓன்னு என் தங்கச்சி ஒரு நல்ல ஐடியா தரா. பிரச்சனையை விட்டதே நீ தான். இதில் ஐடியா வேறு நீ கொடுக்குறியா? இது வரைக்கும் நான் ஒரு ஐடியாவும் தரலையே. ஏதாவது கொடுத்து பார்ப்போமே. ஏதாவது ஆப்ஷன் இருக்காடா ஐடியா தர மாதிரி? நான் சத்துட்டே இருக்கேன். கடவுளே லூசி ப்ளீஸ் நீ நன்றி. கன்று மேலே கன்னாக வச்சுருக்க. டாக்டர் லோக்கோட லைஃப் கம்மியாகுது, லைஃப் ஸ்பேன். ஆனால் தலைவன் பொண்ணுங்க மேலே அடிக்கவே மாட்டேன்றான். எப்போ பாரு என் மேலே தான் 1 -1 2 பண்ணிகிட்ருக்கான். இது நம்ம டாக்டர் லோக்கோட பெரிய தப்பு. ஓகே லூசியும் அதே பிளான் சொல்கிறான். என் தங்கச்சி பிளான்லாம் காப்பி அடிக்காது. யூஸ் த ராக்கெட் டு பிளாஸ்ட்டு தளபதி கச்சேரி வனமகள்லாம் கொண்டாடலாமா? அவ ஏறிட்டாடா அது மேலே. எப்போ மாஸ் லூசி இப்படி தான் இருக்கணும் ஒரு இன்மேட்னா. இவனா கண்ணா பின்னான்னு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஓகே பண்ணிடலாமா? என்னடா பண்ணுற? என்னடா லூசின்னு என் தங்கச்சி சாவ போகிறான் அவன் காய்ஸ். கண்டிப்பாக சொல்கிறான் அவன் சாவ தான் போகிறான். கிட்ட வந்து லோக்கோக்கிட்டே பிரச்சனை பண்ணுறான் பாருங்கள். லோக்கா பறந்துட்டான். யூஎஃப்ஓவில் மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவரை காப்பாற்றணும் கத்தரு அப்படின்னு சொல்லி ராக்கெட் லான்ச்சர். ஒரே பிளானை 2 பேரும் மாற்றி சொல்கிறீங்களே. அறிவு இருக்கா? இந்த லூசி தான் ஓரளவுக்கு ஆடுறாங்க நம்ம டீமில். லூசிக்கே ஆப்பு வைக்கிறேன் இருடி. வச்சாடா ஆப்புடி. நம்மளுக்கு எதோ கிளிக் சிம்பிள் மாதிரி கருங்குது. அது கொடுப்பாமா? வேணாம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு. கீழே விட்டான்டா லோக்கோ. அவன் கன் எடுத்துட்டாடா. சுட்டு போடு. சொல்கிறான். நான் நினச்சேன் நீங்கள் எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு. ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா பண்ணுறீங்க? இவன் வேறு கிரிக்கெட் மாதிரி நம்ம மேலே பாலை போட்டு விளாண்டுருக்கான். எந்தில் த்ரோ பால் மாதிரி கைஸ். த்ரோ பால் மாதிரி. என்னடா இது சுற்றுதுங்கன்னாலேன்னு வந்துட்டே இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க லோக்கோ. நான் உங்களுக்கு எதாவது தொல்லை குத்துந்தான் மன்னிச்சிருங்க. இது என்னடா இது? நான் குதிச்சிட்டே இருக்கேன். குதி நான் வந்தப்பலேருந்து குதிச்சுட்டே தான் அந்த காய்ஸ் இருக்கேன். எனக்கு ஏதோ ஃபோன் பக்கான்னு தெரில. நான் வந்தப்பலேருந்து குதின்னு குதிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே சீக்கிரம் கேமை முடிங்கடா லோக்கோ. பாய் பாய். ஒரு ராக்கெட் லான்ச்சரை விடுறா. அப்போ தான்டா சீக்கிரமாக முடிக்க முடியும் கேமை. லோக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க காய்ஸ். ரொம்ப டைம் வேஸ்ட்டு காய்ஸ். ஓகே காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நல்ல ஒரு ரோப்ளாக்ஸ் கேமாக. அப்போ தான் என்னாலேயே பார்த்து போட முடியும். உங்களை இதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் கைஸ் என்னோடய பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன். நான் வந்துட்டு இந்த கேமிங்க்கெலாம் ரொம்ப நியூ கைஸ். இந்த கேமிங் சேனல்லாம் யூடியூப்பில் பார்த்துக்கோம் இல்லையா. நான் வந்துட்டு விளையாடல. அதனால இந்த வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொண்டுட்டாங்களா? ஏதோ நம்ம பழைய எம்ஜிஆர் மூவியில் வர மாதிரி ஏதோ ஸ்க்ரீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அச்சு போட்டான். சூப்பர் லூசி கிங்கு கேர்ள். நம்ம எல்லாத்துக்குமே அச்சு போட்டோம். நான் சொல்கிறேங்க வி பீட் யூ டாக்டர் லோக்கோ.
இவங்கெல்லாம் சும்மா வெட்டி வேத்தாதான் பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம். கடைசியில் கிளைமேக்ஸில் தலைவன் நான் தான். கிளைமேக்ஸில் நான் தான் பேசுகிறேன். ஜாலி, நம்மலாம் ஐலாண்டை விட்டு போகிறோம், வாங்க அந்த உட்டன் ஸ்டார்ஸை விட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஐடியா தரேன். ஐயாவன் எப்பவுமே கிளைமேக்ஸில் கில்லிடா. டக் தின்னு டக். இப்போ ஏதோ கட்சி நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு ராஃப்ட்டை யூஸ் பண்ணி போகலாம்னு சொல்கிறோம். இப்போ அந்த லூசியும் இருக்கா. ஓகே, தேங்க்யூ லூசி, இவ்வளோ தூரம் நாங்கள் ஜெயிச்சோம். நெக்ஸ்ட்டு என்ன? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு லூசி கிட்ட கேட்குறோம். லூசி, நம்மலாம் எங்கே இந்த வாட்டர் ஸ்லைட் எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தெரிலன்னு சொல்கிறான். அது எதுவும் உண்மைதாங்க, நம்ம எங்கே விட்டாலும் அங்கே தான் போகுது. இந்த ராஃப்டில் ஒரு இது இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இந்த கேமை முடிச்சிட்டோம். தி எண்ட். பாய் காய்ஸ். இந்த வீடியோவே 30 minutes ஆயிடுச்சு. ஓகே பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் 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 பாய்.